1940 ஒரு பெரிய தேவ மனிதன் எழுதியிருந்தார், அநேகர் எழுதியிருந்தார்கள். ஆனா சாத்தாத மறைச்சிட்டான். ஆனா இப்போது உலகம் முழுவதும் தேவன் இப்போது விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுப்பித்திருக்கிறார் என்றால் அந்த கிருபையை குறித்த சத்தியத்தை, கிருபையை குறித்த வெளிச்சத்தை உலகம் முழுவதும் இப்போது தேவன் எடுப்பித்திருக்கிறார். அந்த கிருபையை குறித்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டபடியால், கிருபை என்றால் என்ன? எல்லாவற்றுக்கும் அவரையே சார்ந்து கொள்வதுதான் கிருபை. அந்த கிருபையை இப்போது தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? எடுப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுப்பித்து, அப்ப எது விழுந்து போச்சு? கிருபை விழுந்து போச்சு. சரி, இப்ப என்ன காலத்துல இருக்கிறோம்? கிருபையின் காலம். மோசேயின் காலம் என்ன காலம்? பிரமாணத்தின் காலம். ஆபிரகாம் காலம் என்ன காலம்? விசுவாசத்தின் காலம். நோவாவின் காலம் என்ன காலம்? மனசாட்சியின் காலம். ஆதாமின் காலம் என்ன காலம்? பாவம் அறியாத காலம். Praise the Lord. மோசே முதல் இயேசு சிலுவை போடுற வரைக்கும் பிரமாணத்தின் காலம். இயேசு சிலுவைக்கு போனார், எல்லாவற்றை செய்து முடிச்சிட்டார். ஆகவே பிரமாணம் இரண்டாவது நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போடுற வார்த்தையின்படி முதலாவதாக பிரமாணத்தை நீக்கி போட்டு இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு சிறுவை கிருபையின் காலத்தை தேவன் உலகம் முழுவதும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போது சபை கிருபையின் காலத்தில் இருக்கிறது. சபை கிருபையின் காலத்தோட தான் முடிய போது. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆகவே பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு இருப்பதா. அப்ப அந்த கிருபை என்ற அந்த வெளிச்சம் பாருங்க, இந்த ஆவியில இருக்கணுமா? ஏன் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார்? அந்த கலாத்திய சபைதான் அந்த பிரமாணத்துக்கு அடுத்த காரியத்துல மிக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆகவே அவங்களுக்கு தான் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுகிறார். நீதி பிரமாணத்தில் வறுமையானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இன்னைக்கு கிறிஸ்து மரித்தத நியாயப்பிரமாணம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க வீணாகிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சபை பெருசா இருக்க, அந்த பாஸ்டர் எல்லாரும் தெரிஞ்சவரா இருக்கிறாரே. பிரமாணம் பலத்த ஜாதி ஆக்க வேண்டிய இஸ்மவேல் சந்ததி சொல்லிட்டாரு. ஹலோ, ஜனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஊழியமானது திறக்கப்படல, ஊழிய கண்கள் திறக்கப்படல, இயேசுவை பார்க்கிற கண்கள் இல்ல. ஆகவேதான் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கப் போகிறீர்களோ? சிலுவையில் அறையப்பட்டவரை இயேசுவை பார்த்தீங்களே, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்துட்டு மறுபடியும் விருத்த சேதனுக்கு வந்துட்டீங்களே, நீங்கள் எதனால ஆவியை பெற்றீர்கள்? விசுவாச கேள்வியினாலையா, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலையா? எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள்? விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டீர்களா இல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலையா? எதனால் அற்புதம் நடக்கிறது? விசுவாச கேள்வியினாலையா இல்லது நியாயப்பிரமாணத்தினாலையா? ஆமென் ஐயா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ. இப்ப என்ன காலம்? கிருபையின் காலம். கிருபையின் காலத்தை எடுப்பித்துட்டார். உலகம் முழுவதும் கிருபையின் சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க, அன்னைக்கு ஈசாக்க இஸ்மவேல் துன்பப்படுத்துறது போல இப்ப கிருபையின் சத்தியம் வெளிப்பட்டுருச்சு. கிருபையின் சத்தியத்தை பேசுற ஆட்கள் எழும்பிட்டாங்க. கிருபையின் வெளிப்பாடு நமக்கு வந்துருச்சு. இந்த நியாயப்பிரமாணக்காரங்க, ஹே இவன் ஜாக்கிரதையாரு, இவன் தப்பான ஆளு. யாரையா தப்பான ஆளு? நீ கண் சொரிய போட குருடனா இருக்கிற, நீ பிரமாணத்திலேயே இருக்கிற, நீ கிருபையின் காலத்துல இருக்கிற. ஆனா நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் சபைக்குள்ள கொண்டு வர பல வருடங்களாய் நியாயப்பிரமாணத்திலேயே சபையை போதிச்சு மக்களை கட்டி வச்சுக்கிற நீ தப்பான ஆளா? இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்த வெளிப்பாட பற்று இயேசுவையே பிரீச் பண்ணி இயேசுவையே மக்களுக்குள்ள போதித்து இயேசுவையே மக்களுக்கு காண்பித்து இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தினால் தப்பானாளா? ஹல்லேலூயா. ஐயா, இந்த சத்தியம் இப்போ உங்களுக்கு நான் பேசிட்டு வரேன். இந்த சத்தியம் இந்தியா முழுவதும்
நம்ம சேனல்ல பல மொழிகள் அந்த சத்தியம் போகதான் போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே. புறஜாதிகளும் பரிசுத்த ஆவியானவர். புறஜாதிகள் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். புறஜாதிகளும் சத்தம் போட்டு சொல்லணும். புறஜாதிகளும் சத்தம் போட்டா புறஜாதிகளும். சார் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவேன், புறஜாதிகள் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும். சார் நானும் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். நானும் பரிசுத்த ஆவியானவரும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் குறித்த 5 செய்தி கேட்டோம். 6வது செய்தி கேட்டு வர்றோம். நானும் பரிசுத்த ஆவியானவரும். இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நம்ம சொல்லணும், நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றா இருக்கிறோம். அவர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறார், அவர் தான் ஏவுகிறார், அவர் தான் எல்லா ஏரியாவிலும் இடைப்பட்டு அவர் தான் என்னை மறுரூபப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. இப்போது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளை, உங்களை, என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர் ஒண்ணு. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை, ஒரு வசனம் வாசிப்போம். அதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல விரும்புகிறேன். தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் விக்கிரக ஆராதனை செய்து வந்தவர்கள். தெசலோனிக்கே சபை விசுவாசி எதை செஞ்சு வந்தவங்க? விக்கிரக ஆராதனை செய்து வந்தவர்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து தான் பவுல் 2 நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த தெசலோனிக்கே பவுல் எழுதின முதல் நிருபம் தெசலோனிக்கே நிருபம். பவுல் எழுதின நிருபம், முதல் நிருபம் என்ன நிருபம்? தெசலோனிக்கே நிருபம். அப்ப பவுல் முதலாவது யாருக்கு எழுதியிருக்கிறார்? விக்கிரக ஆராதனையிலிருந்து இயேசுவினை மனம் திரும்பினவர்களுக்கு, விக்கிரக ஆராதனையிலிருந்து கிறிஸ்துவின் சரீரத்தில் வந்தவர்களுக்கு பவுல் முதல் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்ப பாருங்க, ஆவியானவர் பவுலை கொண்டு முதல் நிருபத்தை யாருக்கு எழுதினார்? ஐயா, விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் பக்க திருமணங்களுக்கு தாயா பவுல் முதல் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் பக்கம் திரும்பினதுனால உபத்திரவப்பட்டார்கள். விக்கிரக ஆராதனை தேவன் பக்கம் திரும்ப என்ன பட்டாங்க? நம்ம சாமி விட்டு போயிட்டியா? நம்ம சாமி உன்னை தண்டிச்சுடா. போன வாரம் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு, செய்தி கேட்டுட்டு, ஐயா கர்த்தர் என்னோட பேசுறாரு, வசனம் எக்கச்சக்கமா சொல்றாரு, ஆனா பயமா இருக்கியா? அந்த மாதாவை எடுத்து போட்டலாமா? பயமா இருக்கியா? சாத்தான் பின்னால வந்து பயமுறுத்திட்டே இருக்கிறான் பாருங்க. அதை வச்சுக்க, எடுத்து போடாத. நான் வசனத்து மேல வசனமா சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு, ஐயா பயமா இருக்கியா? சாத்தான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க. விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் பக்கம் மனம் திரும்பும் போது அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். ஒரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 2. இத மனசுல வச்சுட்டீங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். ஓகே. 14, 15. 1 தெசலோனிக்கேயர் 2, 14, 15 வாசிங்க. 1, 2, 3 வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி, பாருங்க, தேவனுடைய சபையை, கிறிஸ்துவை பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடும். ஐயா, ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்டா இன்னொரு யூதன் அவனை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அவனை கீழ் ஜாதி என்று ஒதுக்கி வச்சிருவான். அதான் யூதன். புரியுதா உங்களுக்கு? ஒரு யூதன் ரட்சிக்கப்பட்டால் இன்னொரு யூதன் அவனை துன்பப்படுத்துவான். நீ பிரமாணத்தை விட்டு போயிட்ட, இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்துறது போல யூதன் ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படாத யூதன் துன்பப்படுத்துவது போல நீங்களும் கிறிஸ்துவண்டை வந்ததுனாலே நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டீர்கள். ஆமென். ஐயா, கிறிஸ்துவண்டை வந்ததுனால துன்பம் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலனை காமிக்க போறேன்.
கிறிஸ்துவண்ட வந்ததுனால துன்பம் தான். கொஞ்ச காலம். எவ்வளவு காலம்? கடைசி முழுதும் துன்பம் வேதம் சொல்லல. கொஞ்ச காலம் இப்படி பாடு அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ரூபத்துல துன்பம். ஆனால் இங்க வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்பத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு உதவி செய்தார்? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனத்தை எல்லாரும் 6, 7 எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6, 7 வசனம். 1, 2, 3 வாசிங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் போதும். ஒருத்தரும் கை தட்ட மாட்டீங்க. கொஞ்சம் உபத்திரவமா மிகுந்த உபத்திரவமா? சொல்லுங்க. கொஞ்சம் உபத்திரவமா மிகுந்த உபத்திரவமா? உபத்திரவம் அதுல கொஞ்ச காலம். உபத்திரவத்துல பரிசுத்தாவினுடைய உதவி உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு சொல்ற, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. அப்ப உபத்திரம் வந்தோட பரிசுத்த நமக்கு என்ன தர்றாரு? சொல்லுங்க. அதாவது சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமே தரலையே. நீ வசனத்தை புரிஞ்சுக்கல. நீ உபத்திரவத்தையே நினைச்சுட்டு இருக்கப்படி சாத்தானுடைய நினைவுகளை ஏற்றுக்கொண்டாய். உபத்திரவத்தையே சாத்தா உனக்கு நினைக்க வச்சு அதிலே சாத்தா உன குட்டி 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 குன்றி போனாய். விசுவாசமும் குன்றி போனாய். எல்லா ஏரியாவிலும் குன்றி போனாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட பின்வாங்கி போனீங்க. இந்த உபத்திரவம் ஆண்டவர் விதை விதைக்கிற அவமானத்தை சொன்னபோது, சில விதை கற்பாறையில விழுந்து நெருக்கி போட்டது. அது என்னவா? உபத்திரவத்தில் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஐயா, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரவத்தில் என்ன செய்யணும்? இயேசுவ மாடலா வைங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். சிலுவைய சகித்து முன்னால சந்தோஷம் இருந்துச்சு, ஆகிற அவமானத்தை நினைக்கல. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட தேவனையும் எங்களையும் பின்பற்றியவர்கள் ஆகி இப்படியா எல்லாருக்கும் மாடலானங்க, மாதிரி ஆனங்க. நீங்க யாருக்காவது மாதிரியா இருக்கிறீங்களா? என்ன மாதிரி? அந்த விசுவாசிய பாடுறா, இன்னும் அபத்திரவம் கண்கூடா பாக்குறோம். ஆனாலும் பாரு, சபைக்கு முதலா வர்றாங்க, எல்லாத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நல்லா நிமிர்ந்து நடந்துட்டு வர்றாங்க. அப்படி மாதிரி ஆயிருக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் 2 வாரம் காணா? என்னத்த வர்ற? நான் எவ்வளவு நாள் தான் தோத்திரம் சொல்லித்தான் பாக்குறேன். பாசம் நல்ல செய்திதான் கொடுக்கிறாரு. நானும் தோத்திரம் சொல்லி பாக்குறேன். அவர் சொன்னதெல்லாம் சொல்லி பாக்குறேன். ஒண்ணு நடக்கலையா? அடப்பா, அப்படியா? இல்ல, உங்க விசுவாசத்தை பார்த்து அடுத்தவங்க வந்து, எப்பா பாரியா, நீங்க மாதிரியா, ஒரு மாதிரியா? இது எதியா கொடுத்த பலன்? பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கேயா இருக்கிறாரு? வேற எங்க இல்லையா? எனக்குள்ள நிரந்தரமாய் வாசமாய் இயேசு சொன்னது எல்லாம் என் நினைவுக்கு கொண்டு வந்து என்னை பலப்படுத்துகிறவர் அவர்தான், திடப்படுத்துகிறவர் அவர்தான், தைரியப்படுத்துகிற அவர்தான். ஆகவே இயேசு சொல்லிட்டு போனார், நான் போகிறது நலமாய் இருக்கும், போகாவிட்டால் தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து உங்களை கடிந்து கொள்வார். சில பேர் இதே பிரசங்கம் தான். அவர் உங்களை வந்து கடிந்து கொள்வார், அவர் உங்களை எச்சரிப்பார் சொன்னாரா? தேற்றரவாளன் வந்து உங்களை தேற்றுவார்.
ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்கு உபத்திரவத்திலே சந்தோஷமாய் இருக்கக்கூடிய, மிகுந்த உபத்திரவத்திலே மாதிரியாய் இருக்கக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தர முடியும். ஆகவே உங்கள் உபத்திரவமா, கைவிடப்பட்ட நிலைமையா, நெருக்கமா, இந்த வசனத்தை மறந்துடாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் இந்த உபத்திரவத்துல நமக்கு மாதிரியா இருக்கணும், நமக்கு விசுவாசமா இருக்கணும், நமக்கு சாட்சியா இருக்கணும். நான் அந்த உபத்திரவத்துல நான் உம்மை பின்பற்றுவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பர் ரட்சகரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது எங்கடையா போச்சு, எங்கேயோ போயிட்டு அகலமாலம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்து. அவர் அன்பை பாரியா, தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த அன்பு, சிலுவையை பார். ஆவியானவர்கிட்ட பலனை கேள். மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாள்ல உபத்திரவமா, மிகுந்த உபத்திரமா, உனக்குள் இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை திடப்படுத்துகிறவர், தேற்றுகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். ஆவியானவர்கிட்ட உன் உபத்திரவத்தை விட்டு கொடுத்துற. அது புருஷன் வழியா, பிள்ளை வழியா, சமுதாய வழியா, எந்த வழியாய் வந்தாலும் உனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர்கிட்ட உன்னை டோட்டலா விட்டு கொடுத்துட்டா, உபத்திரவத்திலும் அவர் உனக்கு சந்தோஷத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உபத்திரவத்தில் என்ன கொடுத்தார் சொல்லுங்க? சந்தோஷத்தை கொடுத்தார். பரிசுத்த ஆவி புறஜாதிகள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் ஆன விசுவாசிகளுக்கு, நல்ல கவனிங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். புறஜாதியான விசுவாசிகளை ஆவியானவர் கழுவுகிறார். ஆவியானவர் சத்தியத்திலே நடத்தி பெரிய பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஆவியானவர் கழுவுகிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்க போறோம். 2 தெசலோனிக்கர் 2:13. 1 2 3 வாசிங்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்படைபடிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். ஆவியினாலே என்ன ஆக்கப்படுகிறோம் சொல்லுங்க, வாய் திறந்து. ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? சத்தம் போட்டு சொல்லணும், சாத்தான் கேட்டு வைக்க. ஆவியான என்ன செய்கிறார்? ஐயா, நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சிக்காத. நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போல ஜெபம் பண்ண போறேன், ட்ரை பண்ணாத. இப்படிதான் சபை ஓடிட்டு இருக்கு. உபவாச ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபத்தை வச்சு இல்ல. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ஆவியானவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆவியானவர் புறஜாதிகளாய் இருக்கிற விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த நாள்ல நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன், என்னையும் ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே நான் ஆவியானவர் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறதா விசுவாசிக்கிறேன்னு தவிர, ரொம்ப நாள் ஆச்சு பரிசுத்தத்தை குறித்து பேசி, ரொம்ப நாளா எச்சரித்து, ரொம்ப நாள் ஆச்சு.
ரொம்ப நாளா பரிசுத்தத்தை குறித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளா இந்த சப்ஜெக்ட் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் நாங்க பேசுறது இல்லை. அவங்க பிரமாண பிரசங்கியார் தான் தங்களை அறிவுல பேசுவாங்க. நாங்க தேவன் கொடுக்கறத தேவன் கொடுக்கறபடியே பேசுறோம். நாங்க பேசுறது இல்ல, பேசுகிறவர் யாரு? ஆவியானவர். நாங்க இன்ஃபர்மேஷன்ல பேசுறது இல்ல, ரெவலேஷன்ல பேசுறோம். அவர் மெசேஜ் இஸ் நெவர் வித் இன்ஃபர்மேஷன், அவர் மெசேஜ் இஸ் ஆல்வேஸ் வித் ரெவலேஷன். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல். எனக்கு டைம் முடிய போது, அதனால நான் ஓடிட்டு இருக்கிறேன். முதலாவது ஆவியானவர் எனக்கு உபத்திரவத்தில் சந்தோஷத்தை தருகிறார். இரண்டாவது ஆவியானவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவது ஆவியானவர் என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியானவர் என்னை வருகைக்கு என்னப்படுத்துகிறார்? சொல்லுங்க. ஆயத்தப்படுத்துகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் எடுங்க, முடிக்க போறேன். ரோமர் 15. எல்லாம் பாடுறவங்க வாத்தியக்கறி போறவங்க முன்னால வாங்க. ரோமர் 15:13 வாசிக்க போறோம். முக்கியமான வசனம் புரிஞ்சுக்கணும். ரோமர் 15:13. பிள்ளைகளும் முன்னால வாங்க. பிள்ளைய நிக்கிறீங்க சொன்னா முன்னால வாங்க. ரோமர் 15:13 வாசிக்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு போதும். சரி, முழுசா வாச்சிருங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. மறுபடி வாசிங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை, பரிசுத்தாவின் ஸ்ட்ரென்த், அதுல என்ன பெருகும்படிக்கு? சத்தம் சொல்லுங்க. நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கைனா என்ன? எதிர்பார்ப்பு. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்ட்ரென்த் தருகிறார். என்ன ஸ்ட்ரென்த்? அவர் வருகைக்காய் எதிர்பார்ப்பு. பரிசுத்த ஆவியானவனுக்கு பலன் தருகிறார் ஐயா, எதிர்பார்ப்பு தருகிறார் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்து அவர் வருகையை குறித்த எதிர்பார்ப்பை தேவன் மக்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்துல அந்த விசுவாசி எப்படி இருந்தாங்கன்னு காமிச்சு முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 1:10 1 2 3 வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கிய இரட்சகராய் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார். ஐயா, புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, விக்கிரக ஆராதனை ரட்சிக்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். ஆகவே மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு கோபாக்கனை வரப்போது, அந்த கோபாக்கனை நின்று நீங்களாக்கி ரட்சிக்க இயேசு வரப்போகிறார் என்று அந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் எதிர்பார்த்தார்கள். இந்த எதிர்பார்ப்பை கொடுத்தது ஆவியானவர். ஆமென். இந்த எதிர்பார்ப்பை கொடுத்தது யாரு? இந்த எதிர்பார்ப்பை கொடுத்தது யாரு? ஆவியானவர். சரி, இந்த தெசலோனிக்க நிருபத்தை குறித்து ஒரு சின்ன அவுட்லைனை கொடுத்துட்டு என் செய்தியை முடிக்கிறேன். அது என்ன தெரியுமா? இந்த தெசலோனிக்க நிருபம் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். அவளுக்கு அநேக ஆலோசனை எழுதியிருக்கிறார். இதுல விசுவாசம் என்ற வார்த்தை 12 தடவை வருகிறது. அப்ப எது உங்களுக்கு எனக்கு எது முக்கியம் கேட்ப? விசுவாசம் சொல்லணும். உங்களுக்கு எனக்கு எது முக்கியம்? விசுவாசம் ஒன்று. இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல் 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கேயுள்ள எழுதும் போது விசுவாசம் அன்பு என்று, விசுவாசம் அன்பு என்று இணைத்து
1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:3 எழுதியிருக்கிறார். இது என்ன எழுதியிருக்கிறார்? விசுவாசம், அன்பு. என்ன எழுதியிருக்கிறார்? விசுவாசம், அன்பு. அப்ப வருகைக்கு போகணும்னா நமக்கு விசுவாசம், இந்த விசுவாசம் அன்புல என்ன செய்யணுமா? இது எல்லாரும் வாசிக்க போறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:3. 2 தெசலோனிக்கேயர் 1:3 சீக்கிரம் வாசிக்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறது. நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. விசுவாசமும் பெருகுது, அன்பும் பெருகுது. விசுவாசமும் உங்களுக்குள்ள பெருகுச்சு, அன்பும் பெருகுச்சு. ஐயா, இத கூட ஆவியானவர் உதவிக்குள்ளதான் என் விசுவாசம் பெருகும். ஆவியானவர் உதவிக்குள்ளதான் என் அன்பு பெருகும். ஆகவே இன்னைக்கு என்னுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம சபை விசுவாசிகளுக்குள்ள, எனக்குள்ள, இங்க இருக்கிற வாத்தியக்கரை வாசிக்கிறவங்க, பிஎஸ்எஸ் ஆபரேட் பண்றவங்க, வாலிப பிள்ளைகள், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரீகள், புருஷர்களுக்குள்ள, நம்ம சபையாருக்குள்ள விசுவாசம் பெருகணும், அன்பு பெருகணும். விசுவாசம் என்ற ஒரு சிறகு, அன்பு என்ற ஒரு சிறகு. இந்த விசுவாசம் என்ற சிறக அடிச்சு, அன்பு என்ற சிறக அடிச்சு நான் மேல போய்கிட்டே இருக்கணும். ஐயா, இந்த விசுவாசத்துல எது பெரியது? அன்பு பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆவியின் கனியில முதலாவது எதையா? அன்பையா. இது எல்லாம் ஆவியானவரை சார்ந்து கொண்ட மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபையாரே, உங்களை நான் பிளஸ் பண்றேன். விசுவாசமும் அன்பும் நமக்குள்ள, உங்களுக்குள்ள பெருகும்படி ஆவியானவர் உதவி செய்வாராக. உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறதுனால சந்தோஷமாய் இருக்க கிருபை செய்வாராக. பரிசுத்த ஆவியினால உங்களை கழுவுவாராக. பரிசுத்த ஆவியானவர் வருகைக்கான வாஞ்சையும் வருகைக்கான எதிர்பார்ப்பையும் உங்களுக்குள்ள அதிகமாய் தூண்டி விடுவாராக. இதற்குள்ளே பரிசுத்தம், இதற்குள்ளே சாட்சி, இதற்குள்ளே கனிகள், இதற்குள்ளே வெற்றி, இதற்குள்ளே எல்லாம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நம்பிக்கை என்றால் என்ன? எதிர்பார்ப்பு. நல்ல கவனிங்க. எதிர்பார்ப்பு என்பது ஆண்டவர் வர்றதை மாத்திரம் எதிர்பார்க்கல. நல்ல கவனிங்க. இதை நான் சொல்றேன். பேதுரு கேட்டான், ஆண்டவர் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன், மறுமையில நித்திய ஜீவனையும் தருவேன். ஆகவே விசுவாசிகளே, இம்மையிலையும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இம்மையிலையும் இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் ஆவியில இருக்கும்போது இம்மையிலேயே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை. வீட்டை விட்டீங்களா? எதை விட்டீங்க? அதுல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ எவ்வளவு விதைச்சிருக்கிறீங்க, அதுல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா என்ன இருக்கணும்? எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்பு மறுமையில மாத்திரமல்ல, இம்மையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை, செல்வமான வாழ்வை, சுகமான வாழ்வை, நீடித்த வாழ்வை, பாதுகாப்பான வாழ்வை, உங்கள் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற வாழ்வை தேவன் இம்மையிலே வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பும் உங்கள் ஆவியில இருப்பதாக அந்த எதிர்பார்ப்பை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பு நிச்சயமாய் நடக்கும். எனக்கு அநேக எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் ஆவியில அந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றேன். அது இம்மையிலும் மறுமையிலும் ஆவியான உண்டு பண்ண எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாய் எனக்கு நடக்கும்.
நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, அதாவது நீ எதிர்பார்ப்பு வீண் போகாது. உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. உன் எதிர்பார்ப்பு வீண். டாடி, மக்களை ஆசீர்வதிக்க, குடும்பங்கள் ஆசீர்வதிக்க, ஆவியானவர் கரத்தில் எங்க சபையை, ஊழியர்களை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் தருகிறேன். ரத்தத்துக்குள்ள மூடுங்க, நாமத்துக்குள்ள மூடுங்க. ஆவியானவர் தொடர்ந்துங்க. ஆவி எழுப்புறீங்க, மனப்பூர்வத்தை உண்டு பண்றீங்க, உற்சாகத்தை கொண்டு பண்றீங்க. உண்மை குறித்த தாகம், உண்மை மேல இருக்கிற அன்பு, விசுவாசம், இவை எல்லாவற்றையும் சொல்லி எங்க மக்களை, இன்று வந்தவங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லா கரங்களை திறக்க பயப்படுத்துங்க.